Hello, good day to all. Welcome back to our channel, The Home Director. இன்னைக்கு நம்ம சேனல்ல நாம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் செல்ஃப் டெவலப்மெண்ட். ஒவ்வொரு பெண்ணுக்கும் செல்ஃப் டெவலப்மெண்ட் ஏன் அவசியம்? நம்மள நாமளே செல்ஃப் டெவலப்மெண்ட் எப்படி பண்ணிக்கலாம்? ஃபார் மை செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்கு நான் என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்றேன், இது எல்லாமே நான் உங்க கூட இன்னைக்கு ஷேர் பண்ண போறேன். செல்ஃப் டெவலப்மெண்ட் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நம்ம லைஃப் ஜேர்னியில் ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நம்ம மற்றவங்கள யாரையாவது ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி இருக்காமல் லைஃப்பில் நாம் தனித்து நின்று போராடக்கூடிய சூழ்நிலைகள் வந்தாலும் என்னால் முடியும் அப்படின்ற செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோட எதிர்வரும் கஷ்டங்களை சவால்களாக எதிர்கொண்டு வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேறி போகிறதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை நாமே தயார்படுத்திக்கிற ஒரு விஷயந்தான் செல்ஃப் டெவலப்மெண்ட். என்னோட செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்கு நான் ஃபாலோ பண்ணுற ஒரு 10 ஹேபிட்ஸை இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்களும் கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஆன் டயட் பார்த்துடலாம். ஆன் டயட்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வெஜிடபிள் கேப்சிகமில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது, பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு படித்தேன். அதில் முக்கியமாக விட்டமின் ஏ, சி, அதுக்கப்புறம் டைஜஷனை ப்ரொமோட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இம்யூனிட்டியை பூஸ்டப் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு நான் படித்தேன். கேப்சிகம் நம்ம டயட்டில் சேர்க்குறது ரொம்பவே ஈஸி தான். காலையில் ஃப்ரெஷ்ஷாக செய்யக்கூடிய வெஜிடபிள் சாலடில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஈவன் கேரட், ஆனியன் எந்தெந்த ஃபுட் வெரைட்டிஸில் நம்ம மிக்ஸ் பண்ணுறோமோ எல்லா ஃபுட் வெரைட்டிஸ்லேயும் நம்ம கேப்சிகமும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தோசையில் நம்ம கேரட், ஆனியன் சேர்க்குற மாதிரியே நைஸாக சாப் பண்ணி நம்ம கேப்சிகம் சேர்த்துக்கலாம், சாண்ட்விச்சில் சேர்த்துக்கலாம். என்னோட ஸ்டைல் வெஜிடபிள் சாலட் வித் கேப்சிகம் எப்படி செய்வேன் அப்படின்ற ரெசிபியை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். கேரட், ஆனியன், குக்கும்பர், அதுக்கப்புறம் கேப்சிகம், அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் தயிர், கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் பெப்பர், அதுக்கப்புறம் கொஞ்சம் மிக்ஸ்டு ஹர்ப்ஸ், அவ்வளோதான். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 minutes ஊற வச்சோம் அப்படின்னா புளிப்பு, உப்பு, காரம் இதெல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா டேஸ்டாக இருக்கும். ஓகே, இப்போ செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணலாம், நான் என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணுறேன், இது எல்லாமே இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் இப்போ வர்ற வியாதிகளுக்கு நம்மளால் சேலஞ்ச் பண்ண முடியும். அது ரொம்பவே முக்கியம். ஸோ ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியாவது நம்ம பழக்கப்படுத்திக்கணும். எக்ஸசைஸ் பண்ண முடியல அப்படின்னாலும் யோகா, வாக்கிங் இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை நம்ம பழக்கப்படுத்திக்கலாம். மெடிடேஷன் பண்ணலாம். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை நம்ம பழக்கப்படுத்திக்கிறதுனால நான் மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் ஃபிட்டாக இருக்கேன் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் நமக்கு கிடைக்கும். செகண்ட் ஒன், பி ஆர்கனைஸ்ட். நம்ம ஒரு வேலையை செய்கிறதுக்கு முன்னாடி அந்த இடம் ஆர்கனைஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம செய்கிற வேலையும் நமக்கு ஈஸியாக தெரியும், டைமும் சேவ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி ஒரு புக்கை நீங்கள் படிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கீங்க. நேற்று நைட்டே அந்த புக்கை எடுத்து டேபிள் மேலே வச்சுட்டு போய் நீங்கள் தூங்குனீங்க அப்படின்னா இன்றைக்கி உங்களோட ரெகுலர் ரொட்டீன் முடிஞ்சு வெளில வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த புக்கை எடுத்து படிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணும். இன்கம்ப்ளீட்டே இருக்கக்கூடாது அப்படின்னு தோணும். ப்ரொஃபஷ்னலாக ஒரு வேலையை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு தோணும். ஈவன் கிச்சனாக இருந்தால் கூட சமைக்க போகிறதுக்கு முன்னாடியே அந்த கிச்சன் ஆர்கனைஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா வேலை ரொம்ப ஈஸியாக நமக்கு தோணும். வேலை ஈஸியாக இருக்குது அப்படின்னாலே நிறைய ஃப்ரீ டைம் நமக்கு கிடைக்கும். நமக்கு கிடைக்கிற ஃப்ரீ டைமில் நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு, டெவலப் பண்ணிக்கிறதுக்கு நிறைய ஐடியாஸ் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். தேர்ட் ஒன், லேர்ன் நியூ ஸ்கில்ஸ். யூடியூப்பில் அல்லது கூகுளில் ஹவு டு அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணாலே ஏகப்பட்ட டிஃபால்ட் டாபிக்ஸு உங்களுக்கு சஜஷனில் காட்டும். எந்த ஒரு விஷயத்த, எந்த ஒரு ஸ்கில்லை நீங்கள் புதுசாக வளர்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ எல்லாமே உங்களுக்கு ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ எனக்கு ஒரு விஷயம் தெரியாது அப்படின்றத சொல்கிறத நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு எந்த ஒரு புது விஷயத்தையும் நம்ம கற்றுக்க ரெடியாக இருந்தோம் அப்படின்னா நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடென்ட் ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவ் ஆகும். எந்த ஒரு புது விஷயத்தையும் க்ரியேட்டிவாக பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும்.
லேர்னிங்கில் மொத்தம் 3 டைப்ஸ் ஆஃப் லேர்னிங் இருக்குது அப்படின்னு படிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நமக்கு தெரியாத ஒரு விஷயத்த கூட ட்ரை பண்ணி அதுலேருந்து கிடைக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நம்ம லேர்ன் பண்ணுறது. செகண்ட் ஒன், நமக்கு தெரியாத விஷயங்களை படித்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது, செகண்ட் லேர்னிங். தேர்ட் ஒன், நமக்கான சரியான மென்டாரை சூஸ் பண்ணி அவங்க மூலமாக ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து கற்றுக்கிறது. இதான் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் லேர்னிங். இதில் எந்த லேர்னிங் நமக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கோ அதன் மூலம் நம்ம நியூ ஸ்கில்ஸை வந்து நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். மென்டார்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணும்போது கரெக்டான வழிகாட்டியாக பார்த்து நம்ம வந்து தேர்வு செய்யணும். நம்ம போகிற லைன் என்னவோ, நமக்கு எந்த வழியில் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சரியான வழிகாட்டியை தேர்ந்தெடுத்து அவங்க சொல்கிற விஷயங்களை நம்ம கேதர் பண்ணி அவங்கள வந்து நம்ம ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் டு சே நோ. ஒரு லைவ் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு வீட்டில் எல்லாருமே காஃபி லவர் அப்படின்றதுனால நாமளும் அந்த காஃபியை தான் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஒரு விஷயம் நமக்கு வேணாம், இல்லை இந்த மாதிரி சொன்னால் மற்றவங்க தப்பாக எடுத்துப்பாங்களோ அப்படின்னு நம்ம வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க தேவையில்லை. நமக்கு ஒரு விஷயம் வேணாம் அப்படின்னு சொல்கிறத விட எனக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படிங்கிறத வந்து நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறதுக்கு முதல்ல நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதாவே அர்த்தம். நம்ம நோ சொல்ல ஸ்டார்ட் பண்ணால் தான் நமக்கு தேவையான விஷயங்களுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியும். நம்ம வந்து நம்மளை செல்ஃப் டெவலப்மெண்ட் பண்ணிக்க முடியும். நமக்கு பிடிச்ச வேலைகளில் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாலே நமக்கு என்ன பேஷன் இருக்குது அப்படிங்கிறது நமக்கே தெரிய வரும். ஸோ நம்ம பேஷனுக்கு தேவையான விஷயங்களை கூட நம்ம வந்து செல்ஃப் டெவலப்மெண்ட் பண்ணிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுத்தடுத்த செல்ஃப் டெவலப்மெண்ட் டிப் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன கிச்சன் டிப் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினச்சேன். எனக்கு வந்து ஊறுகாய் சாப்பிட்ற பழக்கம் பெருசாக எதுவுமே கிடையாது. ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிற மற்ற எல்லாருமே வந்து ஊறுகாய் பிரியர்கள். எனக்கு சரி ஓகே நம்ம வந்து கடையில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை ஒரு ஊறுகாய் பாட்டில் வந்து நாங்கள் வாங்கினோம் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில். அந்த பாட்டிலில் இருக்க ஊறுகாவுக்கும் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற அந்த ஸ்பூனுக்கும் உள்ள கலர் டிஃப்ரென்ஸை பார்த்தாலே இந்த ஊறுகாய் வந்து ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு நிறைய திங்ஸ் வந்து ஆட் பண்ணுறாங்களோ, அதனால தான் இந்த கலர் வருதோ அப்படின்னு வந்து எனக்கு ஃபீல் ஆச்சு. சரி ஓகே, எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானே மாங்காய் வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாங்காய் ஊறுகாய் வந்து ஒரு ப்ராப்பர் மாங்காய் ஊறுகாய் ரெசிபி கிடையாது. இது வந்து ஒரு மாங்காய் தொக்கு மாதிரி. இது நம்ம வீட்டில் அம்மா எனக்காக செஞ்சு கொடுக்குறது. எங்கள் வீட்டில் வந்து மாங்காய் சீசன் அப்படின்னாலே எப்போவுமே ஃப்ரிட்ஜில் வந்து இந்த மாங்காய் தொக்கு கண்டிப்பாக செஞ்சு வச்சுருப்போம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த ரெசிபியை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினச்சேன். இந்த தொக்கு பண்ணுறதுக்கு 2 மீடியம் சைஸ் மாங்காய், ஒரு மாம்பழம், அதாவது மாங்காய் கொஞ்சம் நல்லா பழுத்த ஸ்டேஜில் இருக்கும்ல அந்த மாம்பழம், அதுக்கப்புறம் காய்ந்த மிளகாய், ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம், கருவேப்பிலை கொஞ்சம், அப்புறம் வந்து கடுகு உளுந்து, தனி மிளகாய்த்தூள், உப்பு, பெருங்காயத்தூள், நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வந்து பவுட்ரு வெல்லம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு பேனில் கொஞ்சம் நிறைய நல்லெண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, அப்புறம் வந்து பெருங்காயத்தூள், இது 4 பொருளும் சேர்த்து தாளிச்சிக்கலாம். இப்போது மாங்காவும் மாம்பழமும் நம்ம வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே இந்த தொக்கு பண்ணுறதுக்கு மாங்காய் வந்து கிட்டத்தட்ட பழுத்த மாங்காவாக எடுத்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட் வைஸ் வந்து சூப்பராக இருக்கும். இப்போது தனி மிளகாய்த்தூள் வந்து நான் ஆட் பண்ணுறேன். தனி மிளகாய்த்தூள் வந்து ரொம்ப குட்டி ஸ்பூனில் நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து ஒரு ஃபுல் டீஸ்பூனில் 1/2 டீஸ்பூன் போட்டாலே போதும். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு வந்து சேர்த்துக்கணும். கூடவே தேவையான அளவு உப்பு. தண்ணி சுத்தமாக ஆட் பண்ணவே கூடாது. ஒரு மூடி போட்டு சிம்மில் வச்சுட்டாலே மாங்காய் வந்து நல்லா குக் ஆகிடும். ஸ்டவ் வந்து ஃபுல் சிம்மில் வச்சுட்டு மாங்காய் வேகிற இந்த டைமில் இன்னொரு ட்ரை பேனில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க வெந்தயம், அதுக்கப்புறம் காய்ந்த மிளகாய், இது ரெண்டையும் வந்து லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு வெந்தயம் நல்லா வாசம் வந்ததும் அதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்க தேவையில்லை, லைட்டாக கொஞ்சம் கொரப்பாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணும். மாங்காய் நல்லா குக் ஆனதும் ஓப்பன் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பொடியை மிக்ஸ் பண்ணி அப்பப்போ அடிப்பிடிக்காமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக சிம்மில் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஃபைனலாக ஒட்டவே ஒட்டாது. இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக வந்துடும்.
இவ்வளோதான். இப்போ வந்து மாங்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. ஊறுகாய்க்கு பதிலாக இதை வந்து நீங்கள் சர்வ் பண்ணலாம். ரொம்ப ஹெல்தி, ரொம்ப டேஸ்டியும் கூட. ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இது வந்து நம்ம எதுவும் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணாதனால நம்ம வெளியில் வச்சுக்க முடியாது. ஒரு 2-3 டேஸ் தான் வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அன்னன்னைக்கு தேவையான ஊறுகாவை மட்டும் எடுத்து நீங்கள் வெளியில் வச்சு நீங்கள் வந்து சாப்பிட்லாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை அல்லது பவுட்ரு வெல்லம் சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு இந்த ஸ்டெப் வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது செல்ஃப் டெவலப்மெண்ட்டில் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம பார்க்கலாம். நம்ம ஜென்ரலாக டுடூ ஒன்று க்ரியேட் பண்ணி அந்த டுடூ லிஸ்ட்டில் இருக்கிற வேலைகளை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுறது காமன். ஆனால் நம்ம வந்து ஒரு பெரிய கோலை நோக்கி போகிறோம், அல்லது வந்து நம்ம இன்னும் நம்மளை நிறைய செல்ஃப் டெவலப்மெண்ட் பண்ணிக்கணும்னு அடுத்தடுத்த ஸ்டெப் வந்து நம்ம பிளானில் இருக்குது அப்படின்னா அடுத்த 1 மந்த்துக்கு நம்ம பிளான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நெக்ஸ்ட்டு 1 மந்த்துக்கு நான் என்னென்ன ஒர்க் பண்ணணும் அல்லது எந்தெந்த விஷயங்களில் என்ன நான் டெவலப் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத ஒரு மந்த்லி பிளானாக வந்து க்ரியேட் பண்ணுறேன். மந்த்லி பிளான்லேருந்து டெய்லி ஒரு 2-3 ஒர்க்கு என்னை டெவலப் பண்ணிக்கிற விஷயமா இருக்கட்டும், அல்லது வந்து நான் செஞ்சு முடிக்க வேண்டிய வேலையாக இருக்கட்டும், ஒரு 2-3 மட்டும் செலக்ட் பண்ணி டெய்லி டுடூவில் வந்து அதை இன்க்ளூட் பண்ணி நான் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறதுனால நமக்கு வந்து ஒரு கிளியர் பிளானும் கிளியர் ஐடியாவும் நமக்கு வந்து கிடைக்கும். ஒரு பிளான் போடுறது பெரிய விஷயம் இல்லை, அதை எக்ஸிக்யூட் பண்ணி நம்ம கம்ப்ளீட் பண்ணுறது தான் பெரிய விஷயம். அதுக்கு வந்து இந்த மெத்தட் ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கும். இந்த டிப் வந்து உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் பற்றி சொல்லவே வேணாம். ஈட் ப்ராப்பர்லி. சாப்பிடுங்க. ஃபஸ்ட்டு டைமுக்கு வந்து சாப்பிட்ணும். நானாக இருந்தாலும் சரி, நான் கொஞ்சம் ஒழுங்காக சாப்பிடாத ஒரு ஆள் தான். பட் இப்போல்லாம் வந்து அதை கொஞ்சம் நான் மாற்றிக்கிறேன். ஏன்னா நம்ம ஃபிசிக்கலி மென்டலி நம்ம ரெடியாக இருந்தால் தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கே நம்ம வந்து போக முடியும். நம்ம என்ன தான் பிளான் பண்ணாலும் அந்த பிளானெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணி சக்ஸஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஹெல்த் வைஸ் ரெடியாக இருக்கணும். ஸோ ஈட் ப்ராப்பர்லி. எல்லாம் வல்ல இயற்கையே அமைதியாக இருக்கிறத பார்க்கும்போது நான் தான் அப்படிங்கிற அகங்காரம் எல்லாம் முற்றிலும் அழியுது அப்படின்னு நான் ஆணித்தரமாக நம்புகிறேன். நமக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் அவ்வப்போது தனிமையில் நம்ம இயற்கையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு பீஸ் கிடைக்கும். அந்த அமைதிக்குள்ளே நம்மளை பற்றி நம்ம நிறைய சிந்திக்க ஆரம்பிப்போம். நம்ம ஆழமாக சிந்திக்கிற அந்த நேரங்களில் தான் நம்முடைய இன்னர் ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்க முடியும். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், செலப்ரேட் லிட்டில் வின்ஸ். எப்போவுமே நான் சொல்கிற ஒரு விஷயந்தான். நம்மளை ஒருத்தவங்க வெளியிலேருந்து வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க, நம்மளை அப்ரிஷியேட் பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணக்கூடாது. நாம் பண்ணுற சின்ன சின்ன விஷயங்களை கூட நம்ம செலிப்ரேட் பண்ணணும். அப்படி பண்ணாதான் நம்ம செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்து இம்ப்ரூவ் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, அடுத்த டெவலப்மெண்ட் என்ன அப்படின்றத நோக்கி நம்ம வந்து ஆர்வமாக பயணிக்க முடியும். இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்க பாசிட்டிவ் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஒவ்வொரு டாப்பிக்கும் இன்னும் ப்ரீஃபாக உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்டில் வந்து நீங்கள் சொல்லுங்கள். நான் செப்பரேட் வீடியோஸே உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாமா? தேங்க்யூ.